Hey guys, what's up? Welcome back to Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான வீடியோ. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் எந்த விதமான ஆப்பையும் இறக்காமல் ஆன்லைனில் அதுவும் குரோமில் எப்படி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோம். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதாவது அந்த சர்ச் பார் இருக்குல்ல, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு www.slazzer.com அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் சைடில் போடுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப 100% செக்யூர் வெப்சைட் தான். அண்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நீங்கள் ப்ரமோஷன் வீடியோ நினச்சிக்க போகிறீங்க, அப்போல்லாம் அதுவும் கிடையாது. ஓகேவா? இதில் அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ப்ரௌசர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஸோ அது பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடிட்டிங்குள்ளே போக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பர்சனை மட்டும் பக்காவாக ஒரு குவாலிட்டியான இமேஜில் கொடுத்துருக்கு. இது நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 4K குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகும். அண்ட் இதை எப்படி எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரிவியூன்னு இருக்கும். கீழே பாருங்களேன், எடிட் ப்ரிவியூன்னு கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கலர்ஸும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிடுறேன். இதில் ஏகப்பட்ட பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த பேக்ரவுண்ட் அந்த பர்சனுக்கு பேக் சைடு போயிடும். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்கும். ஸோ எந்த பேக்ரவுண்ட் வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய விதமான பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இருக்குது. அண்டு பீச்சில் இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஓவரால் டோட்டலாக இமேஜை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம ஆன்லைனில் எடிட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த பேக்ரவுண்ட் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. நான் இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளர், இதிலே நீங்கள் பிளர் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பிளர் இருக்குது. லோ பிளரு, மீடியம் பிளரு, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் பிளரு, அண்டு ஹை பிளர்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிளர் வேணுமோ அந்த பிளரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக செட் ஆகிடும். இமேஜ் பக்கம் ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணினா இதில் கலர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பிளெயின் கலரில் சூஸ் பண்ணுறேன், ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு மாடல் இமேஜ் மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு மாடல் இமேஜ் இந்த மாதிரி தான் போஸ்ட் போடுவாங்க ஒரு சில பேர்லாம். ஸோ இமேஜ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சுக்கும். ஸோ இதிலே நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, அந்த மாதிரி சொல்லிட்டு ஊறப்பட்ட கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் பிடிக்கல, நான் கஸ்டமைஸாக பேக்ரவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் இமேஜ்னு இருக்கும். இந்த லைனில் இருக்குல்ல, அதான் பேக்ரவுண்ட் லைனில் ஒரு செலக்ட் இமேஜ்னு இருக்கும். இதில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோடு கரெக்டாக இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுறேங்க. இங்கே ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரிக்கு இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்சன் இருப்பாங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக பிளாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒரு பர்சனே இல்லாமல் ஒரு பிளாங்க் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த பின்னாடி பர்சன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டபுள் இமேஜ் மாதிரி தெரியும். பட் இது சிங்கிள் இமேஜ் தான். ஸோ நீங்கள் எப்படினா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட கஸ்டமைஸ் பேக்ரவுண்டும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் உங்களோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும்.
பக்காவான குவாலிட்டியில் பக்காவாக சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்டு எனக்கு பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.